So hey guys, welcome back to my channel. So guys, YouTube video start பண்ணி 1 year ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? So நம்ம first போட்ட வீடியோ என்னன்னு பார்க்க போறோம். So அதான் நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். So யாருமே ரோஸ்ட் பண்ண தேவையில்ல, நானே என்ன பண்ணி போறேன். பாப்போம். சேனல் ஸ்டார்ட் பண்ணா வந்து இப்போ வந்து ஸ்டோரி டெல்லிங் வீடியோ பண்ணனும், அப்புறம் டைரக்ஷன் பண்ணனும், அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணனும். ஏன் மொபைல் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும்னா ஏன்னா எனக்கு வந்து கேமரா இருக்கு. நீமா எதுவோ வந்து நம்ம ஜெயிச்சி கொண்டாடலாம் bro. எனக்கு தெரியாம இருக்கு bro. இப்போ bro அப்படி தோகல. So guys, நம்ம YouTube ஸ்டார்ட் பண்ண காரணமே வந்து டைரக்ஷன் பண்ணலாம், இல்லை வந்து ஃபிலிம் பற்றி எதாவது பேசலாம், இல்லை சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் ஏதாவது பற்றி பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து என்னால் கண்டினியூஸாக போடவே முடியல. ஆண்டி வர கண்டினியூஸாக இந்த வீடியோ வந்து என்னால் போடவே முடியல. ஏன்னா என்கிட்ட வந்து கரெக்டாக நான் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வீடியோவும் போட்டு பார்த்தேன். பட் ஆனால் யாருமே பார்க்கல, யாருமே லைக் பண்ணல, யாருமே ஷேர் பண்ணல. ஆனால் அதை பற்றி நான் வந்து கண்டுக்க போகிறதே இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ இது என்ன காமெடினா வந்து நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ ஒன்று பண்ணேன். பட் ஆனால் ரியாக்ஷனே இல்லை. அந்த ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஐயோ சாமி வேற ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியும். என்னடா மூஞ்சி இது. ஸோ கைஸ், ஆனால் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, பிடிச்சி பண்ணுறதோட ஆக்சுவலாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதான் அந்த ரியாக்ஷன் வீடியோ. பட் ஆனால் எனக்கு ரியாக்ஷன் வரவே இல்லை. அது ஏனே தெரியல எனக்கு. ஸோ இது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் 2-3 வீடியோ நிறைய வீடியோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன் ரியாக்ஷன் கொண்டியே. இது பேக்ரவுண்ட் செட்டப் பாருங்க, ஃபுல்லாக பெட்ஷீட்டு, லைட்டு, கிட்டாரு. சிறுத்தை சிவான்ற படம் வந்து ஏன்னா அண்ணாத்தன்ற மாதிரி ஒரு படம் தான் இருக்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து இதோட ரியாக்ஷன் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சமாச்சும் இருக்குது. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இந்த ரிவ்யூ வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ வந்து இப்போ மாவீரன் படத்துக்கு வந்து ரிவ்யூ வீடியோன்னு சொல்லி போட்டேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க. அந்த ஹெட்ஷேக் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. வேற யாரும் நான் சொல்லிக்கிறேன். சொல்றேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நான் வந்து சொல்லியே ஆகணும். நான் வந்து பிஜியில் வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேலை கிடச்சி வந்தாங்க. வந்துட்டு நம்ம எல்லாம் வீடு எடுக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இங்கே நான் ஒண்டி தான் தனியாக இருக்கேன். தனியாக ஒண்டி இல்லை, அப்பப்போ இங்கே ஏதோ சவுண்டு வருது, கரண்ட்டு போகுது, என்னென்னமோ ஆகுது. இவனுக்கு நம்பி வந்து எடுத்து சிறப்பாக பண்ணிட்டானுங்க. ஸோ மக்களே, என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ நம்ம பண்ணி நம்ம போடுறப்போ அது யாருமே பார்க்கலங்க கூட பரவாயில்ல. ஒரு 4 பேர் லைக் பண்ணுறாங்களே, அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணலாம். இந்த 4 பேர் வேற யாரும் இல்லை, உண்மையாக என் ஃபேக் ஐடி. இன்னும் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே. ஸோ அவங்க 4 பேர் லைக் பண்ணுறேன். என்னடா நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ நம்ம பண்ணி போடுறப்போ அந்த 4 பேர் லைக் பண்ணுறாங்க. அவங்களால என்ன வேணா பண்ணலாம். இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் வந்து ப்ரோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்க ப்ரோ, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ, நான் 1 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது வந்து இல்லை, ரொம்ப நாளாக ரொம்ப பிரெட் டவுனாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மோட்டிவேஷன் ரீல்ஸ்லாம் அனுப்புவாங்க. அது பார்க்குறப்போ வந்து ஓகேடா பண்ணுறோம், என்ன பண்ணுறோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அது வந்து ஃபோக்கஸில் இருக்கா இல்லையா போது இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ஸோ எங்கே போய் முடிய போகுது, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நான் கற்றுக்கினது வந்து என்னன்னா வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண 962 மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் போடுற ஷார்ட்ஸ் பார்த்தா வந்து 4 பேர் தான் வந்து லைக்கே பண்ணுறீங்க. அது ஒன்று ஃபைக் ஐடியா, அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஓகே நான் இங்கே இருக்காங்க, இந்த வீடியோ நான் அட்லீஸ்ட் நான் வந்து ஸ்கிப்பாச்சும் பண்ணுறேன் அப்படியாச்சும் சொல்லுங்கள். அதுவும் எனக்கு நிம்மதியாக இருக்கும்.
ஸோ கைஸ் இந்த 1 year ஜேர்னி வந்து எனக்கு பிடிச்சி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப இதெல்லாம் பேச போகிறது இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, அது எப்படி வரப்போகுதுன்னு என்ன ஐடியாவே இல்லை. பட் ஆனால் 2 பேரும் சேர்ந்து செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் அது. பட் அந்த ஃபன்னை வந்து உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பேச போகிறேன்னா அதை நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை. அது வந்து சஸ்பென்ஸ் சொல்லியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வருவானாவே தெரில, அதுவே ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து அட்லீஸ்ட் நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஆச்சு போடுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மிக்க நன்றி. வணக்கம்.